அவையோர்களே, இன்றைய தினம் சந்திரா வம்சத்தில் புதிய சூரியோதயம் தோன்றவிருக்கிறது. வீரநடையோடு தொடங்கும் ஒரு சகாப்தத்தின் வெற்றி பயணம் துவங்கவிருக்கிறது. எதிர்கொள்ளவிருக்கும் பயணமானது வெற்றி பயணமாக அமையும் என்றால் கடந்து வந்த பாதையையும் மனமானது எண்ணுகிறது. அன்று நெஞ்சுருகச் செய்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மனமானது எண்ணி கழிக்கிறது. அந்நிகழ்வுகளில் இன்று ஒன்றை தம் அனைவருக்கும் எடுத்துரைக்க எண்ணுகிறேன். இன்றும் பசுமையாக நினைவில் உள்ளது. விளையாட்டு சிறுவர்களாக இருந்தனர் எனது அன்பு ருத்ராஷ்டிரனும் எனது அன்பு ருத்ராஷ்டிரனும் பாண்டு மற்றும் மிதுரன். எனது அருகில் அமர்ந்தவர்கள் வித்யாபியாசம் கற்றனர். ஒரு நாள் காலை பொழுதில் நம் 3 இளவரசர்களும் அற்புத விளையாட்டு ஒன்று விளையாடுவதை கண்டேன். அவ்விளையாட்டில் பாண்டுவும் விதுரனும் ஒரு வெட்சத்தின் உச்சியை எட்டுவார்கள். இருவரும் நம்பிக்கையோடு தமையனை உரத்த குரலில் அழைத்து மண்ணில் குதிப்பார்கள். ருத்ராஷ்டிரனும் விரைந்து சென்று அவர்களை தாங்கி பிடிப்பான். நிலத்தில் அவர்கள் வீழ்ந்ததே இல்லை. இக்காட்சி கண்டு அதிர்ந்த நான் மூவரையும் அழைத்து நிறுத்துங்கள் என்றேன். பிறகு பாண்டுவை எம் அருகே அழைத்து, பாண்டு, இதென்ன விபரீத விளையாட்டு மகனே? தவறுதலாக நிலத்தில் விழுந்தால் உயிர் பிரியும் என்றேன். அப்போது பாண்டு சிரித்த முகத்தோடு, பிதாமகரே, நிலத்தில் நிற்பது எம் தமையனாவார், நிலை குலைய விடமாட்டார் என்றார். மேலும் பாண்டுவிடத்தில், உனது தமையன் விருதராஷ்டிரன் உன்னுடைய ஒலியை கேட்கும் திறன் பெற்றவன், ஆனால் உன்னை கண்ணார காணும் திறனற்றவன் என்றேன். அதற்கு பாண்டு என்னிடத்தில், பிதாமகரே, என் அருமை தமையனுக்கு தம் தம்பிகளான எம்மை காண நித்திரை தேவையில்லை. எம் மீது அவர் கொண்ட சிநேகமே அவருக்கு 1000 விழிகளை தரும் என்றான். இது போல நீங்களும் டப்பிங் பேசணுமா? பேசுனீங்களா? பார்த்தீங்கல்ல, டப்பிங்கிறது ஒரு கலை. அந்த கலையை முழுவதுமாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் நமக்கு அடிமை. இந்த டப்பிங் தொழில், இந்த துறையை வச்சு சில பேர் லட்சமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாங்க. எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, நான் லட்சமா சம்பாதிக்கிறதுலாம் அப்புறம், எனக்கு என்ன மாதிரியே ஒரு 100 பேராச்சு உருவாக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. என்னை மாதிரியே ஒரு 100 பேரை நான் உருவாக்கணும். அதற்காக கிளாஸ் எடுக்க போறீங்களா மாஸ்டர் அப்படின்னா, எஸ், கண்டிப்பா கிளாஸ் எடுக்கத்தான் போறேன். ஆனால் மற்றவங்கள மாதிரி ஃபீஸ் வாங்கிக்கிட்டு, மற்றவங்கள மாதிரி 1000 கணக்கில் ஃபீஸ் வாங்கிட்டு, 20,000 ஃபீஸ் வாங்கிட்டு, 25,000 ஃபீஸ் வாங்கிட்டு, 30,000 ஃபீஸ் வாங்கிட்டு நான் உங்களுக்கு நடத்த போகிறது இல்லை. நான் இந்த கலையை முழுவதுமாக இலவசமாக கற்றுத்தர ஆசைப்படுறேன். ஒரு பைசா கூட வாங்காம இந்த கலையை அடுத்தவருக்கு கடத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களில் எத்தனையோ பேர் இதை தேடிக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான வாய்ப்புகள், டப்பிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அதை கற்றுக்கணுன்னு கிளாஸுக்கு போனோம்னா இவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்களே, இவ்வளோ கொடுக்கணுமே அப்படிங்கிற பயம் இருக்கலாம், முடியாத நிலைமையாக கூட இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு தடையே இல்லை. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி தர போகிறேன். உங்களுடைய டெடிக்கேஷன் மட்டும் இருந்தால் போதும். தயவு செஞ்சு இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரீயாக தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. இதில் அவ்வளோ வேல்யூ, லட்சக்கணக்கில் பணம் கட்டி இதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு இதை ஃப்ரீயாக சொல்லி கொடுக்க போகிறேன்னு வர்றேன். இதனால் எனக்கு என் துறையில் எதிர்ப்புகள் வரலாம், என்ன வேணால் நடக்கலாம். நான் அதுக்காகலாம் பயப்பட போகிறதில்ல.
என்ன மாதிரி நான் 100 பேரை உருவாக்கி காட்டுவேன் அப்படிங்கிறதான் என்னுடைய சபதம். இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க கமெண்ட்டில் உங்களுடைய ஃபோன் நம்பரை கமெண்ட்டில் கொடுங்க. என்னுடைய நம்பரும் வீடியோஸ் கீழே இருக்குது. பார்த்து இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி கிளாஸில் சேர்ந்துக்கோங்க. கிளாஸ் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. டப்பிங் ஆர்டிஸ்ட், வாங்க உலகத்தை ஜெயிக்கலாம்.